ஹலோ மாணவ மாணவிகளே, நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பயிற்சி விடைகளையும் நான் வீடியோவாக போடுகிறேன். அதை நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும். பாடப்புத்தகத்தை எடுத்து உடனே குறித்து குறிப்பேட்டில் எழுதி படிக்க வேண்டும். வாருங்கள் மதிப்பீட்டு விடைகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் கண்ணெழுத்து என அழைக்கப்பட்டன. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்து குருவினா. ஓவிய எழுத்து என்றால் என்ன? நம்ம புக்கில் 8ஆம் பக்கத்தில் இருக்குது. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்துகள் என்பர். அதை உடனே குறிச்சிட்டிங்களா? குறித்து உடனே படிச்சிடணும். குறிப்பேட்டிலையும் எழுதணும். 2ஆம் கேள்வி போகலாமா? ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். நம்ம புக்கில் 8ஆம் பக்கத்தில் கடைசி வரியிலையும் 9ஆம் பக்கத்தில் முதல் வரியிலையும் இருக்குது. ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? ஓலைச்சுவடியில் புள்ளி அழுத்தி வச்சோம்னா ஓலையே என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சிரும். நேர்கோடுகள் போட்டாலும் கிழிஞ்சிரும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான். ஓலைச்சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது ஓலைச்சுவடி சிதைந்துவிடும், அதாவது கிழிஞ்சிரும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். மேலும் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினமாகும். அதனால் அதை பயன்படுத்த முடியலை. எதுக்கு பயன்படுத்த முடியலை? நேர்கோடும் புள்ளியும் வைக்க முடியலை. நம்ம புக்கில் 10ஆம் பக்கத்தில் இருக்குது ஆன்சரு. அதை எடுத்து எழுதணும். வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. இந்த நம்ம புக்கில் 10ஆம் பக்கத்தில் இருக்குது. எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். அடுத்து ஏ என்னும் எழுத்திற்கு கீழே லேசாக கோடு போட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாக உருவாக்கினார். அதுபோல் ஓ அப்படிங்கிற அந்த குரில் எழுத்தை நெடிலாக்குறதுக்கு ஓன்னு வளைச்சி சுழிச்சு விட்டார். இதுதான் அவர் செய்த எழுத்து சீர்திருத்தங்கள். அடுத்து எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை, ஏன் இந்த சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம புக்கில் 10ஆம் பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் குறித்து படிக்கணும். அந்த ஒரு எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு ஒரு பேரா இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே குறிச்சுக்கிறோம். அடுத்தது தமிழ் எழுத்துகளில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. அந்த 10ஆம் பக்கத்தில் உருவ மாற்றம் ஒரு பேரா இருக்கா, அதை குறித்து படிக்கணும். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து இணை கொம்பு, அதுக்கடுத்து கொம்பு கால், அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக. எழுத்துகளின் தோற்றம் அப்படின்னா நம்மளுக்கு புக்கில் 8ஆம் பக்கத்தில் அந்த பாடத்தில் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். எழுத்துகளின் தோற்றம்னு அந்த பேரா இருக்கா, 3 பத்தி இருக்குது. அதை நீங்கள் சுருக்கி குறித்து படிங்க, எழுதியிருக்கணும் நோட்டில். பயிற்சி ஏட்டில் கண்டிப்பாக வினாவிடைகளை எழுதி பாருங்கள். எழுதினா தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும். புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.
இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிருங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க.